வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, தல தோனிக்கு தலை வணங்குகிறேன். வெற்றி பெற்ற பின் லக்னோ வீரர் நிகழ்ச்சி பேட்டி. அதாவது ஐபிஎல் 2024 ஆண்டுக்கான நேற்றைய போட்டியில் நடப்பு சாம்பியன் சிஎஸ்கே அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ அணி வீழ்த்தியிருக்காங்க. லக்னோவில் நடைபெற்ற அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நம்ம சிஎஸ்கே அணி சார்பில் ரவீந்திர ஜடேஜா 57 ரன்களும், தல தோனி 28 ரன்களும், ரஹானே 36 ரன்களும், மொயின் அலி 30 ரன்கள் எடுத்த உதவியுடன் 20 ஓவரில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 176 ரன்களும் குவித்தது. லக்னோ சார்பில் அதிகபட்சமாக குருணல் பாண்டியா 2 விக்கெட்டுகளையும் எடுத்திருக்காரு. இதனைத் தொடர்ந்து 175 ரன்கள் துரத்திய லக்னோவுக்கு கேப்டன் KL ராகுல், குயின்டன் டிகாக் ஆகியோர் 15 ஓவர்கள் வரை நிலைத்து நின்று விளையாடி 134 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்து வெற்றியை உறுதி செய்தார்கள். அதில் குயின்டன் டிகாக் அரை சதம் அடித்து 54 ரன்களுக்கு அவுட் ஆனார். அதேபோல் மறுமுறம் அசத்திய கேப்டன் KL ராகுல் 9 பவுண்டரி 3 சிக்ஸருடன் 82 ரன்களை குவித்தார். இறுதியில் நிக்கோலஸ் போரன் 23 ரன்கள் எடுத்ததால் 19 ஓவரிலேயே இலக்கை எட்டி லக்னோ எளிதாக வென்றது. அதனால் பதிரானார் ரஹ்மான் தலா 1 விக்கெட்டுகள் எடுத்து பந்து வீச்சில் சுமாராகவே செயல்பட்டு சிஎஸ்கே அணி தனது 3வது தோல்வியை பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் தான் இந்த போட்டியில் கடைசி நேரத்தில் 28 ரன்கள் விளாசி அற்புதமாக பினிஷிங் செய்த தோனிக்கு தலை வணங்குவதாக லக்னோவின் ஆஸ்திரேலிய வீரரான மார்க் ஸ்டோனிஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்துடன் இன்னும் சில நாட்களில் மீண்டும் சென்னை அணியை சேப்பாக்கத்தில் சந்திக்க ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவிக்கும் அவர் இது பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது எங்களுக்கு முக்கியமான வெற்றி. இன்னும் சில நாட்களில் மீண்டும் சிஎஸ்கே அணியை அதன் சொந்த மைதானத்தில் சந்திக்க உள்ளோம். அதற்கு முன்பாக வெற்றி பாதைக்கு திரும்பியதில் மகிழ்ச்சி. பந்து வீச்சில் நன்றாக துவங்கிய நாங்கள் ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை எடுத்தோம். இருப்பினும் கடைசியில் நன்றாக பினிஷிங் செய்த சிஎஸ்கேவுக்கு பாராட்டுகள், குறிப்பாக தல தோனிக்கு பாராட்டுகள் என்றும் கூறியிருந்தார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.